Even the hero. Even the... உங்களுக்கு இந்த மாதிரி சடனா ஏதாவது சாப்பிடும் போது பல்வலி வந்துச்சுன்னா அது சொத்தப்பல் இல்லைன்னா டென்டல் கேரிஸா இருக்கலாங்க. உங்க பல்ல ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சிம்பிள் டிப்ஸ் ரெகுலரா வேணும்னா ஃபாலோ தட்டிக்கோங்க. ஸோ நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம் இல்லைங்க, அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் நம்ம பல்லுக்கு நடுவுல சிலது மாட்டிட்டு இருக்கோம்ல, அந்த சாப்பாடை போய் நம்ம வாயில இருக்க பாக்டீரியா சாப்பிடும். அந்த பாக்டீரியா அந்த சாப்பாடை செரிக்கும் போது என்ன ஆகும்னா ஆசிட்ஸ் சிலது ஃபார்ம் ஆகும். அண்ட் அந்த ஆசிட் வந்து நம்ம பல்ல பாதுகாக்கிற எனாமல்ல காலி பண்ணும். இதனால உங்களுக்கு டென்டல் கேரிஸ் இல்ல சொத்தப்பல்லு வரலாம், ஈரோட இன்ஃபெக்ஷன் கூட வரலாங்க. சோ இது எதனால வருது? மெயினா நம்ம சாப்பிடுற சாப்பாடுல சக்கரை ரொம்ப அதிகமா இருக்குன்னு வைங்களேன். நம்ம சாப்பிடுற கேக்கு, டாஃபீஸ் இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல டீயே நம்ம அதிக சக்கரை போட்டு ரெகுலரா குடிச்சிட்டு இருக்கோம். நம்ம பல்லுல ஈரல ஒற்ற மாதிரி இனிப்புகள், அதை தவிர சுதாகரிக்கப்பட்ட மாவுச்சத்து உணவுகள், நம்ம வெள்ளை பிரெட், சிப்ஸ், இனிப்பான பிஸ்கெட்ஸ், குக்கீஸ் எல்லாமே நான் சொன்ன சாப்பாடுங்கெல்லாம் நம்ம கம்மி இடைவேளையிலேயே திரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னு வைங்களேன், டெஃபினட்டா சொத்தப்பல்லு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் ரிசர்ச்ல என்ன சொல்லிருக்குன்னா, இனிப்போட சேர்ந்து அந்த புளிப்பு டேஸ்டும் வருது இல்லைங்க, அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிடும் போது இதோட ரிஸ்க் இன்னும் அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்றது? இனிப்பான உணவுகள், பானங்கள் நம்ம கம்மி பண்ணணும். எவ்வளவு சாப்பிடுறோன்றதையும் கம்மி பண்ணணும், இடைவேளையையும் நம்ம அதிகப்படுத்தணும். சாப்பிட்டுட்டே இருக்க கூடாது. தூங்குறதுக்கு முன்னால டெஃபினட்டா நீங்க பிரஷ் பண்ணணுங்க. ஏதாவது இனிப்பான ஐட்டம் நீங்க சாப்பிடுறீங்கன்னா வாய் கொப்பளிச்சுக்கிறது நல்லது. அண்ட் சாப்பிட்ட பிறகு xylitol இருக்க சூயிங் கம்ஸ் நம்ம சாப்பிடுறதுனாலயும் நம்ம வாய் கொஞ்சம் கிளியர் ஆகும். இதை விட ரொம்ப முக்கியம், ரெகுலரா போய் உங்க டென்டிஸ்ட பார்த்து உங்க பல்ல செக் பண்ணிக்கோங்க. நீங்க கடைசியா எப்போ உங்க டென்டிஸ்ட் கிட்ட செக்கப்புக்கு போனீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் உங்க டென்டிஸ்டையும் கீழே டேக் பண்ணுங்க.